வணக்கம் நண்பர்களே. நாம் பெரும்பாலுமே கோவில்களை செல்வதை வழக்கமாக தான் வச்சுருக்கோம். அதுவும் பார்த்தோம்னா முக்கியமான நாட்களில் தான் கோவிலுக்கு செல்கிறோம். அப்படி செல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம அறியாமல் நாம் செய்தால தீராத பாவம் வருவதாக சொல்கிறாங்க. அது என்ன என்பதை பற்றி தெளிவான பதிவினை நாம் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு அறிந்து நாம் வழிபட்டாவலே இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அப்படி கோவில்களில் செல்லும்போது நாம் பின்பற்ற வேண்டிய சில முறைகள் இருக்குது. அது என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். அதனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சந்தோஷம் நிறைந்த அமைதியான வாழ்க்கை பெறுவதற்காக தான் தினந்தோறும் ஆலயத்துக்கு வந்து தெய்வ தரிசனம் செய்கிறாங்க. நம்மளை பலர் பார்த்தோம்னா இறையூரில் பெரும் ஆர்வத்திலேயே நம்மையும் அறியாமல சாஸ்திரங்களின் விதிகளை மீறி செயல்படுறோம். இறைவன் எங்கு நீங்கமர நிறைந்து இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி வழிபடும்போது இனியவது சில விதிகளை நாம் பின்பற்றி வழிபட்டாலே போதும், இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கோயிலுக்கு செல்லும்போது ஒரு சில விஷயங்கள் கட்டாயமாக நாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு இருக்குது. பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் கோயிலுக்கு செல்லக்கூடாதான். வேறு கையுடன் கோயிலுக்கு போகக்கூடாதான். குறைந்தபட்சமாவது பூக்களையாவது கொண்டு செல்லணுமா. குளிக்காமல் கோயிலுக்கு செல்லக்கூடாது. சோம்பல் முறித்தல், தலை சிக்கெடுத்தல், தலை விரித்து போட்டுக்கொண்டு செல்லுதல் நிச்சயமே கூடாதான். பெண்கள் தங்கள் 2 கைகளுமே நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலே போதும். கையிலே தலையில தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டு செல்லக்கூடாதான். அது மட்டும் இல்லாமல் பசுமாடம் உள்ள கோயிலுக்கு செல்லும்போது வாழைப்பழமும் அகத்திக்கீரையாவது கொண்டு செல்வது சிறப்பு. தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. நமது வேண்டுதல்களை நினைத்து 48 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபட்டு செய்தாலே நினைத்தது நிறைவேறும்னு சொல்கிறாங்க. சிவன் கோயில் என்றால் 3, 5, 7 என எண்ணிக்கையில் தான் வளம் வரணும். சிவன் கோயில்னா நந்தி பகவானை வழிபட்ட பின்னர் தான் சிவபெருமானை வழிபட வேணும். விநாயகர் 2 கைகளாலும் தலையில் குட்டி கொண்டு தான் தோப்புக்கரணம் போட்டு வணங்கி வழிபடணும். இறைவனிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் தான் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டுமா. பெண்கள் அனைவருமே பஞ்சாங்க நமஸ்கார முறையிலையும் தலை மற்றும் 2 முழங்கால்களை தரையில் படும்படி இறைவனை வணங்கி வழிபட வேண்டுமா. கோயிலில் உள்ள மற்ற சன்னதிகளை காட்டிலும் பார்த்தோம்னா கொடிமரத்தில் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டுமா. முன்போ மற்ற இடங்கள்லையோ நபர்களிடமோ கை காட்டி தட்டி வணங்கக்கூடாது. ஒவ்வொரு சன்னதிக்குமே ஏற்ற துதிப்பாடல்களை பாடி வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும். மந்திரங்கள் மற்றும் துதிப்பாடல் தெரியாதவங்க அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் போற்றி என்று கூறலாமா. நந்தியினுடைய கழுத்தில் எந்த ரகசியமும் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. பிரகாரம் வளம் வளரும் பொழுது வேகமாக நடப்பது கூடாது. பலிபீடமோ நந்தி கோபுரம் நிழலை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நந்தி தேவருக்கு பார்த்தோம்னா சிவலிங்கத்திற்கும் இடையில் போகக்கூடாதான். கோயிலில் விபூதியோ குங்குமமோ கொடுத்தோம்னா அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டுமா. நடந்து கொண்டோ நெற்றியில் விபூதி இடக்கூடாது. கோயிலுக்கு உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாதான். பலிபீடத்துக்கு உள்ளே சன்னதியில் யாரையும் வணங்கக்கூடாது. நம்முடைய பேச்சுக்களையோ செயல்களையோ அடுத்தவர்களுடைய வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்கும் வகையில் அமையக்கூடாது. கோயிலில் உள்ளே உறக்க பேசக்கூடாதான். மீன் வார்த்தைகளை தகாத சொற்களையும் கோயிலில் பேசுவதை தவிர்த்து கொள்ளணும். வெற்றிலை பாக்கு போடுதல் போட்டி போடுதல் நிச்சயம் கூடாது. கோயிலுக்கு முக்கியமாக பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்கவே கூடாது. கோயிலில் உள்ளே செல்போன் பேசுதல் கட்டாயம் கூடாது. அணைத்து வைப்பது அனைவருக்கும் சிறப்பாக அமையும். கோவிலை வேகமாக வலம் வருதல் கூடாது. தோளில் துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாதான். தரிசனம் செய்த பின்னாடி தான் பின்னால் சிறிது தூரம் நடந்து பின்னர் திரும்ப வேண்டுமா. கோயிலுக்குள்ள உறங்கக்கூடாது. கோயிலில் இருந்தே வீட்டிற்குள் கிளம்புவதற்கு முன்பாக கோயிலில் ஏதாவது ஒரு இடத்தை சிறிது நேரம் அமர்ந்து விட்டு தான் பிறகுதான் செல்ல வேண்டுமா. கோயிலில் பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே நுழைவதற்கு முந்தல்ல வெளியே வரும் வரையும் நிதானமாக அவசர இன்றியும் கடவுளை நமக்குள் உணர்த்தும் மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பு. கோயிலுக்கு சென்று வந்த பின்பு வீட்டில் உடனடியாக கை கால்களை கழுவக்கூடாது. சிறிது நேரம் அமர்ந்த பிறகுதான் கழுவ வேண்டும். ஸ்தல விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது. அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, சோமவாரம்,
பிரதோஷம், சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வம் பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு முதல் நாள் மாலையிலோ பறித்து வைத்து கொள்ளலாம். கோயிலுடைய சொத்துக்களை எந்த விதத்திலையும் அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது. கோயிலுக்கு சென்று வந்ததுமே குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும். கோயிலுக்கு வரும் பொழுதே திரும்பி செல்லும் பொழுதும் நமது மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களையுமே முழுவதுமாக அழுத்து விட வேண்டும். எந்த கரைப்பிடிந்த எண்ணங்களோடு நமது மனதில் இருக்கக்கூடாதான். கோயிலில் இருந்து நேரடியாக நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். நம்ம செல்வதற்கு முன்னாடி அனைவருமே பார்த்தோம்னா குளித்து விட்டு தான் செல்லணும். நம் அனைவருமே அறிந்தது தான். ஆனால் வெறும் கைகளோடு கோவிலுக்கு செல்லக்கூடாதான். நம்மால் இயன்றவரை இறைவனுக்கு பூக்கள், பழங்கள் அல்லது ஒரு கற்பூரமாவது எடுத்துக்கொண்டு தான் செல்ல வேண்டுமா. சிவனுக்கு வில்வ இலையுமே, பெருமாளுக்கு துளசியும் அர்ச்சனைக்கு வாங்கி செல்வது இன்னும் சிறப்பு. கோவிலுக்கு உள்ளே செல்லும் முன்பு கோபுரத்தை வணங்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அடுத்ததாக தான் எந்த கோவிலுக்கு சென்றாலுமே முதல்ல விநாயகரை தரிசனம் செய்த பின்னர் தான் தலையில 3 கொட்டுகளை கொட்டி கொண்டு 3 தோப்புக்கரணம் போட்டு வழிபட வேண்டுமா. விநாயகரை ஒரு முறையும், சூரியனை 2 முறையும், அம்பாள் விஷ்ணுவை 4 முறையும், ஆஞ்சநேயரை 5 முறையும் பிரதர்சனம் செய்ய வேண்டுமா. முதியவர்கள் மற்றும் உடல்நலம் சரியில்லாதவங்க இருந்தால் ஒரு முறை மட்டுமே பிரதர்சனம் செய்யலாம். கோயிலில் பார்த்தோம்னா மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும் சமயத்தில் பிரகாரத்தை பிரதர்சனம் செய்யக்கூடாதான். அபிஷேகத்தால் பார்த்தால் அலங்காரத்தையும் தீப ஆராதனையும் பார்த்துவிட்டு தான் வீடு திரும்ப வேண்டுமா. நாம் வேண்டுதல்களை கொடிமரத்தின் முன் நின்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகுதான் நமஸ்காரம் செய்து கொள்ளணுமா. மேற்கு திசையில தலையில் தெற்கு திசையும் கால் இருக்கும்படி நமஸ்காரம் செய்வது சிறப்பு. சனி பகவானை நேருக்கு நேர் நின்று கும்பிடக்கூடாது. சற்று தள்ளி நின்றுதான் கும்பிட வேண்டும். ஆலயத்தின் உள்ளே நம்மை விட மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளை தவிர வேறு யாரிடமே காலிலும் விழுந்து ஆசிர்வாதத்தை வாங்கக்கூடாது. சண்டிகேஸ்வரர் கோவிலில் கைத்தட்டி கூப்பிடக்கூடாதான். சிவனின் அருளை தவிர நாம் வேறு எதையுமே எடுத்து செல்லவில்லை. மனதில் நினைத்து கொண்டு வணங்கி வர வேண்டும். சிவன் கோவிலில் கால பைரவரையும், பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வரையுமே வழிபட்டாலே சீவினி தோஷங்கள் நன்மை அண்டாதாம். கோவிலுக்குள்ள நாம் இறைவனை வழிபடும் போது நம் மனதில் வெறும் எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு அனாவசியமாக கோவில்களை பேசக்கூடாதான். ஆலயத்தில் அசுத்தம் செய்யக்கூடாது. கோவிலுக்கு சென்று வீட்டு திரும்பும்போது தான் வீட்டுக்கு வர வேண்டும். வேறு எந்த வீட்டிற்கு செல்லக்கூடாதான். இறைவன் முழு மனதோடு வழிபட்டால தான் நம் கஷ்டங்கள் அனைத்துமே விரைவாக குறைய ஆரம்பிக்கும். செல்லும்போது பார்த்தோம்னா நீராடாமல் செல்வதோ, நீராடி பின்னாடி ஈர ஆடையுடன் செல்லக்கூடாது. மூலஸ்தானத்தில் மூர்த்திக்கு அபிஷேகம், நெய்வேத்தியம் முதலியவை நடக்கும்போது தான் சுவாமி தரிசனம் செய்வதால் வலம் வருதல் முதலியவை தவிர்த்தல் வேண்டும். கோயிலில் கிழக்கிலும் வடகிழக்கு கால்களை நீட்டி நமஸ்காரம் செய்வது கூடாது. கொண்டும் கிடந்து கொண்டு விபூதியை பூசுதல் கூடாதான். புகைத்தல், ஆம்பூலம் அணிந்து செல்லம், சிரிப்பிணிந்து போதல், அசுத்தம் செய்தல், சிரித்து விளையாட, வீண்மொழி பேசுதல், தூங்குதல் கூடாதான். அந்நியர் யாவரையினும் கோயிலுக்குள்ள வணங்குதல் கூடாதான். மனதை முழுமையாக மகானின் சன்னதியில் செலுத்த வேண்டுமா. நாம் என்ற அகங்காரம் மனதில் இல்லாமல் அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பார்த்தோம்னா அமைதியான முறையில தான் எந்த அவசரமும் இல்லாமல் சென்று வரக்கூடிய இடம்னு சொல்லலாம். அவசர கதியில கோவிலுக்குள் நுழைந்து நேராக இறைவனை தரிசித்து விட்டு வெளியே வரும் பக்தர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒருவர் பார்த்தோம்னா ஆலயத்திற்குள் செல்வது நல்லதல்ல. வழிபாடு என்பது பார்த்தோம்னா முறையானதாக தான் இருக்கணும். அதற்காகத்தான் ஆலயங்களானது அறிவியல் பூர்வமாகவும் ஆரோக்கியத்திற்கோ வழிகாட்டும் வகையில நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க. கோவிலுக்குள்ள நுழையும் நாம் முதல்ல செல்ல வேண்டியது கோவிலில் குளம்தான். அதை ஒருபோதுமே அலட்சியப்படுத்தாதீங்க. சிறிய ஆலயங்களில் கூட கால்களை கழுவிவிட்டு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள கிரகங்கள கதிர்வீச்சுகளை உள்வாங்கி தக்க வைத்து கொள்ளும் தன்மை கொண்டது நீருக்கு உண்டு. மேலும் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் நுனிகளையும் கால் பதங்களின் முன்பகுதியும் பின்பகுதியோடு இணைந்திருக்குது. அதே போலதான் பின்காலில் இருக்கிற மெல்லிய எலும்புகள் நம்முடைய முதுகு எலும்போடு தொடர்பு கொண்டது இருக்குது. எனவே குளிர்ச்சியான நீரில் நம் கால்களை நினைக்கும் போது தான் கால் பாதங்களில் உள்ள நரம்புகளும் எலும்புகளும் தூண்டப்பட்டு கோவிலுக்குள்ள இருக்கும் இறைவனை தரிசித்து நாம் போகும் சக்திக்கு நம்மை தயார்படுத்துது. ஆலயங்களில் நுழைவு வாயிலில் நம்முடைய கால்களை அழுத்தும்படி நன்றாக மிதித்து ஏறி செல்ல வேண்டும். ஒரு அக்குபஞ்சர் முறையான அழுத்தத்தை கொடுக்கும்.
இதற்குத்தான் கோவிலில் வாசல் படிகளை சிறிய மேடாக குமிழ்களை அமைச்சிருப்பாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.